அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைய நாள் ஜெர்மனியில் பிள்ளையா கோயிலில் இன்றைய தேர் திருவிழா. இந்த தேர் திருவிழாவுக்கு வந்திருக்கின்றேன். உங்களோடு சேர்ந்து நானும் இன்று வராத மக்களுக்குமாக அடியார்களுக்குமாக இந்த தேர் திருவிழாவை பார்க்க உள்ளோம். வாருங்கள். களிற்றின் மாமுக கண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவோம்.
கண்மம் மாயை என்கின்ற மும்மலங்களையும் இறைவன் சித்தி விநாயகப் பெருமான் களைந்து கொள்ளும் முகமாக மானிடர்களினுடைய உள்ளத்திலே பீடித்து மலங்களை எல்லாம் கழுவி தூய்மையான உள்ளம் படைத்தவர்களாக ஒவ்வொரு ஆன்மாக்களையும் ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு இந்த தேர் திருவிழாவாகும். இந்த தேர் திருவிழாவிலே தேரினுடைய அமைப்பானது முழு உலகத்தையும் காட்டி நிற்கிறது. இந்த உலகத்தினுடைய அமைப்பை தேர் காட்டி நிற்கிறது. 7 உலகங்கள் 14 புவனங்கள் இருக்கிறதாக சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. அந்த வகையில் 14 புவனங்களும் சேர்ந்தது ஒரே உலகம். இந்த பூமிக்கு கீழே 7 உலகமும் பூமிக்கு மேல் 7 உலகமுமாக 14 லோகங்கள். அந்த 14 லோகங்களுக்கு சமானமானது இந்த தேர். இறைவன் எழுந்தருளி இருக்கின்ற இந்த ஆசனத்திலே இருந்து கீழே இருக்கக்கூடிய பகுதி கீழ் 7 உலகமாகவும், இறைவனுடைய மேல் பகுதியிலே இருந்து கலசம் முடிவரையிலே மேலேழு உலகமாகவும் 7 உலகத்திற்கும் நடுநாயகமாக இறைவன் எழுந்தருளி ஆன்மாக்கள் எல்லாம் படம் பிடித்து இழுக்க கட்டை போடுகின்ற நிலை ஆன்மாக்களினுடைய ஆணவமானது இறைவனையும் ஒரு முறை உண்டி பார்க்கிறது. அதற்காகத்தான் சறுக்கு கட்டை என்று கட்டை போடுவார்கள். இறைவனை கூட எமது ஆணவம் மதிப்பதில்லை. அதனாலே தான் அந்த ஆணவமானது சறுக்கு கட்டையாக இறைவனுடைய தேர் ஓடுகின்ற பொழுது உள்ளே சக்கரங்களுக்குள்ளே சென்று சென்று முண்டிக் கொள்ளுகிறோம். அதையும் மீறி இறைவன் தேரை பிரம்மா என்கின்ற இந்த சாரதி செலுத்துகிறார். அப்படிப்பட்ட இந்த உரைரதம் அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா என்கின்ற திருப்புகழ் வாக்கியத்துக்கு அமைவாக இறைவன் பரம்பொருளினுடைய உரைரதமானது தேரிலே இறைவன் காலடி எடுத்து வைத்ததும் அங்கு பிரம்மாவினுடைய செருக்கினாலே இந்த தேருடைய அச்சு முறிந்ததாக வரலாறு சொல்லுகிறது. விநாயகரை சிந்திக்காமல் சிவபெருமான் தேரிலே காலடி எடுத்து வைத்ததனாலேயும் அச்சு உடைந்ததென்றும் சொல்லுகிறார்கள். இந்த தேரினுடைய அச்சு உடைந்த பிரதேசம் தமிழ்நாட்டிலே இன்றும் அச்சுறுபாக்கம் என்கின்ற ஊராக, அச்சு உடைந்த இடம் அச்சுறுபாக்கம் என்கின்ற ஊராக தமிழ்நாட்டிலே இன்றும் பேசப்படுகிறது. புராண காலம் முதல் இறைவனுடைய தோற்றத்திலே உலகம் தோன்றிய காலம் முதல் இற்றை வரையிலே சைவ பெருமதத்திலே தமிழ் கலாச்சாரத்திலே தேர் திருவிழாவானது மிகவும் சிறப்பம்சமாக ஆன்மாக்களினுடைய ஆணவாதி மலங்களை பரிகரணம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக மலங்களை தங்கள் மலங்களுவார் வந்து சார்தலினால் ஆன்மாக்களினுடைய உள்ளத்தை பீடித்திருக்கின்ற மலங்களை இறைவன் களைவதற்காக தேரேறுகிறார். அப்படிப்பட்ட சம்ஹாரம் அழித்தல் தொழில் என்கின்ற நிகழ்வு இன்றைய தினம் பஞ்சகிருத்தியங்களில் ஒன்றாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜெர்மனி கம் சித்தி விநாயகப் பெருமானுடைய ஆலய தேர் திருவிழாவில் பஞ்சமுக விநாயகப் பெருமான் 5 முகங்களோடு கூடிய விநாயகப் பெருமான் தேரிலே ஆரோகணித்து இப்பொழுது கம் நகரை வலம் வந்திருக்கக்கூடிய சூழலில் இங்கு நேரே பலதிரளாக அடியார்கள் வந்து நேரே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெருந்திரளான அடியார்கள் வடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கலாச்சாரத்தோடு இங்கு தமிழ் கலாச்சாரத்தோடு சைவ பெரும் மக்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது பூரிப்படைகிறோம். இது மாத்திரமல்லாமல் இங்கு இந்த சந்தர்ப்பத்திலே வருகை தர முடியாதலிலே இருந்தும் இந்த தேர் திருவிழாவை தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சைவ அன்பர்களுக்கும் இன்றைய தேர் திருவிழா திருநாள் நல்லாசிகளை தெரிவிப்பதோடு உலகளாவிய ரீதியிலே இருக்கின்ற சைவ பெருமக்கள் தமிழ் உறவுகள் அனைவரினுடைய தரிசனத்திற்காகவும் இந்த ஆன்மீக ஊடகங்களாக இருக்கக்கூடிய இந்த ஊடக சேவையில் முதன்மையாக திகழக்கூடிய வேர்ல்ட் கோவில் உலக கோவில் நிறுவனத்தினர் இங்கு ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் சென்று தமது ஆன்மீக பணியை ஊடக சேவையாக இறைவனுக்கு ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த வேர்ல்ட் கோவிலினுடைய ஸ்தாபகர், அமைப்பாளர், முதல்வர் மதிப்புக்குரிய சைவ திரு ராஜகருணா அவர்களும் இங்கு இன்றைய தினம் இந்த நேரடி ஒலிபரப்புகள் அனைத்தையும் நெறிப்படுத்தி அவரோடு பல ஊடகங்கள் இணைந்து குழாத்தினராக இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த ஊடக சேவைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஊடகத்தாருக்கும் தேர் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லா அன்பர்களும் இன்புற்றிருக்க பிரார்த்தித்து மீண்டும் அனைவருக்கும் தேர் திருவிழா நல்வாழ்த்துக்கள் உரித்தாகுக. சித்தி விநாயக பெருமானுக்கு கடலினுள் பாச்சினம் நற்றுணையாவது நமச்சிவாயவே உலக
பெருமானுடைய மகோற்சவ பெருநாளாகிய 9வது தேர் திருவிழா இங்கே நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றன. அடைத்தல், காத்தல், அழைத்தல், மறைத்தல், அருளல் என்ற குறியில் சொல்லப்படுகின்ற பஞ்சகிருத்தியங்களை குறிக்கின்ற தன்மையிலே இந்த தேர் திருவிழா அமையப்படுகின்றன. உலகெங்கும் வியாபித்திருக்கின்ற அனைத்து விநாயகப் பெருமான் அடியார்கள் அனைவருக்கும் சகலவிதமான சௌபாக்கியங்களும் அமையும் முகமாக வீதிகள 14 புவனங்களையும் மேற்கொள்ளுகின்ற தன்மையிலே பெருமான் ரதத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆரோகணித்து அனைத்து அடியார்களுக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற நல்வேளையிலே இந்த சந்தர்ப்பத்தில் அனைவருக்கும் சில சௌபாக்கியங்களும் சூழப்பெற்று பேரானந்த பெருவாழ் வாழ வேணும் என்று கூறி உலகெங்கும் வியாபித்து அனைவருடைய பார்வையில் மேற்கொள்ளுகின்ற தொலைக்காட்சி ராஜகண்ணா அவர்கள் உலகக் கோயில் கோயில் என்று சொல்லப்படுகின்ற ராஜகண்ணாவுடைய தலைமையிலே இந்த அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு எல்லாம் இந்த திருவிழாவை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் சம்பந்தமான சௌபாகியங்கள் சூழப்பெற்று அனைவரும் பேரானந்த பெருவாழ் வாழ வேண்டும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை ஆசைகளையும் கூறி அடைகின்றேன். செய்வனீதி உலகம் சௌரவெல்லாம்
श्रीराम राम जय राम राम नमो श्रीराम राम जय राम राम नमो राम राम जय राम राम नमो வணக்கம். நான் இங்கே பிள்ளையாக கோயிலில் இன்றைக்கு தேர் திருவிழா நடந்தது. தேர் திருவிழா முடிஞ்சு எல்லாரும் இங்கே அன்னதானம் வழங்கப்படுகின்றது. எல்லோருமே லைனில் நின்று வந்து உணவு எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். இப்போ இதற்கு உள்ளுக்குள் உதவி செய்தவர் வணக்கம் என்ன ஆன்ஸ்பர்கிலிருந்து ரவிரஞ்சன். ஆன்ஸ்பர்க்ல இருந்து ரவிரஞ்சன். வணக்கம் அண்ணா. இன்றைக்கு நீங்கள் நேரத்துக்கே வந்து எத்தனை மணிக்கு இந்த நாங்கள் நேற்று இரவிலிருந்து நிற்கிறோம். நான் மட்டும் இல்லை, இன்னும் எங்களோட சிட்டி ஆன்ஸ்பர்ல இருந்த கணவர் வந்தவ அம்காரும் உதவி செய்தவ. கிட்டத்தட்ட 3500 பேருக்கு சமைச்சிட்டோம். ஆனால் அதில் விட கூட நாட்கள் வந்திருக்கிற இப்போ தொடர்ந்து சோறும் போட்டு சாம்பாரும் வச்சு கொண்டிருக்கிறீங்க. இன்னுமே ராத்திரி இருந்து செய்து இப்பவும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். செய்து கொண்டான் இருக்கு. வேண்டிய நாட்கள் விரைவு கூடி இருக்கு. அதேமாதிரி இதுதான் எங்களுடைய நோட்டல் முடிகிற கடைசி திருவிழா, தேர் திருவிழா. அதோட அதனுடைய நாங்கள் எதிர்பார்க்கிறாங்க. அப்படி இன்னும் எதிர்பார்க்காம இன்னும் கூட சின்னம் வந்திருக்கோம். அப்படி கிட்டத்தட்ட 5000 பேர்கிட்ட வந்திருக்கிறோம். 5000 பேர்கிட்ட வந்திருப்பினோம். கூடுதலாக இப்ப பள்ளிக்கூட விடுதலையா இருந்தும் கூட கூடுதலான மக்கள் இன்று சமூகம் அளித்திருக்கிறார்கள் இல்லையா? ஏன்னு சொன்னா எல்லா கோயில்கள் திருவிழாவும் முடிந்து கொண்டு இப்ப இது இறுதியான பிள்ளையார் கோயில் தேர் திருவிழா நடக்கின்றது. அப்படி இருந்தும் கூட சின்னம் வந்திருக்கு. இப்ப உங்களுக்கு தெரியுதா நீங்க சமைத்தது காணுமா அல்லது இன்னும் அங்க தயார் நாங்க சமைச்சு கொண்டு இருக்கோம். 500 பேருக்கு கூட நிக்கணும் காணும். அதான் நாங்க செய்து கொண்டு இருக்கோம். அப்ப இரவு நீங்கள் இங்க தங்கி இந்த சமையல் ஒழுங்குகளை செய்து கொண்டிருக்கீங்க. ஒரு 10 பேருக்கு நாங்கள் எல்லாரும்
சேர்ந்து தான் செய்து கொண்டிருக்கிறோம். 10 பேருக்கு. ஓகே ஓகே. அப்ப பிறகு இப்ப மத்தியானத்தை கொடுத்து பிறகு பின்னரம் பச்சை சாத்தி இரவுக்கும் பிறகு அன்னதானம் பண்ணி இருக்கா? இல்ல இரவுக்கு இல்ல, இரவுக்கு இல்ல. நாங்க அப்புறம் அங்க மடை வைக்கணும், அதுல பழங்கள் எல்லாம் குடிக்கணும், அதையும் செய்துட்டு தான் போடுறாங்க. இப்ப அன்னதானம் இப்ப வந்த இந்த தேர் முடிஞ்சு பச்சை சாத்துக்கு இடையில் தொடங்குறதுக்கு இடையில எல்லாம் கொடுத்து முடிச்சதோட நீங்கள் ஒதுக்கி செல்வீர்கள். அப்படி நாங்க போற 8 மணி செல்லும் இரவுக்கு. அப்படிதான் எத்தனை வருடங்களாக நீங்க இந்த வந்து இந்த பணியை செய்கிறீர்கள்? வருடம் என்று சொல்ற அளவுக்கு இல்ல, தெரிந்த காலங்கள் தெரிஞ்ச 15 வருஷத்துக்கு 15 வருஷமா நீங்கள் இதுக்குள்ள ஈடுபாடில் செய்து இருக்கிறீங்க. கொண்டிருக்கோம். ஓகே. இதுல பேருக்கு மட்டும் நாங்கள் எங்கட புது வருஷத்துக்கும் ஆங்கில புது வருடத்துக்கும் அதுக்கும் அன்னதானம் கொடுக்குறாங்க. அதுல அது நான் மட்டும் எல்லாரும் சேர்ந்து தான் நாங்க செய்யறோம். உதவி செய்யறதுக்கு எங்களை ஆன்ஸ்பெக்ட் கூடுதலா எல்லாரும் வந்து உதவி செய்யும். அதுல ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. கூடுதலாக இந்த உதவியை ஆன்ஸ்வர்க் நகரத்திலிருந்து கூடுதலாக உதவி செய்கிறதாக சொல்ல, மற்ற இடத்திலிருந்து உதவி செய்தாலும் அந்த ஆன்ஸ்வர்க் மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். அவர்கள் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். இதை விட்டால் இனி இந்த வருடத்தில் என்னென்ன விழாக்கள் பெரிய அளவில் நடக்க இருக்கின்றது பிள்ளையார் கோயிலில்? பிள்ளையார் கோயில இனிதான் கடைசி தேரோட திருவிழா பிறகு சனீஸ்வரன் அப்படி புது வெள்ளங்கள் அப்படி வர்றதுகள் தான் செய்யறாங்க. அதுக்கான இவ்வளவு பேர் எதிர்பார்க்கலாது. ஒரு 1000 பேர் கிட்டத்தட்ட எதிர்பார்க்கலாம் ஒரு முறைக்கு. ஆமா ஆமா. கூடுதலாக எல்லா மக்களும் பிள்ளையார் கோயில் என்ற முறையிலும் எல்லோரும் சமூகம் அளித்திருக்கின்றார்கள். கடவுள் என்ற முறையில எல்லாரும் பிள்ளையாரோட நம்பிக்கை இருக்கு. அந்த எங்களுக்கும் மக்கள்கிட்ட அன்னதானம் குறுக்கிக்கல எங்களுக்கு ஒரு மன திருப்தி. நாங்கள் ஒன்றை செய்தோம்னு சொல்லி மன திருப்தியோட நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். மிக்க நன்றி அண்ணா. இதுக்கு நீங்கள் இவ்வளவு நேரம் என்னோட மக்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு இதுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி உங்களுக்கு. நன்றி. உங்களோட சேர்ந்து நானுமே இந்த தேர் திருவிழாவை கண்டு களித்தோம். இறைவன் அருள் உங்களுக்கும் கிடைக்க வேண்டினேன். இவ்வளவு நேரமும் இந்த காணொளியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Wow.